மீண்டும் 90,000 ரூபாயை எட்டியது ஒரு சவரன் தங்கம் விலை. சென்னையில் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. நாடே உற்று நோக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் காலை 9 மணி வரை 13 விழுக்காட்டிற்கு மேல் வாக்குப்பதிவு. 243 தொகுதிகளில் முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்கள் போட்டி. பீகாரில் வெற்றியை தீர்மானிக்கும் பெண்களின் வாக்கு யாருக்கு? 45,341 வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்கும் மக்கள். முதற்கட்ட தேர்தலில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ். நட்சத்திர வேட்பாளர்களான சாம்ராஜ் சௌத்ரி, ராஜ்குமார் ரே, தேஜ் பிரதாப் யாதவ், மைதிலி தாக்கூர் போட்டியிடும் தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு. பீகாரில் முன் எப்போதும் இல்லாத அளவு வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. மக்களிடையே புதிய உத்வேகத்தை பார்க்க முடிவதாகவும் கருத்து. உங்கள் எதிர்காலத்தை நினைத்து வாக்களியுங்கள். குடும்பத்தோடு பாட்னாவில் வாக்களித்த பின் பீகார் மக்களுக்கு தேஜஸ்வி யாதவ் வேண்டுகோள். பீகாரில் என்டிஏ இந்தியா கூட்டணி இடையே கடும் போட்டி. ஜன்சுராஜ், ஜன்சக்தி ஜனதா தள், ஏஐஎம்ஐஎம் கட்சிகள் தனித்து போட்டியிடுவதால் பிரியும் வாக்குகள். ஹரியானாவை போல பீகாரிலும் வாக்கு திருட்டு நடைபெறும் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜென்சி வாக்காளர்கள் விழிப்புணர்வுடன் இருக்கவும் அறிவுறுத்தல். ஹரியானா தேர்தலில் 25 லட்சம் வாக்குகள் திருட்டு போன குற்றச்சாட்டு தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். ராகுல் காந்திக்கு ஹரியானா மாநில தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் மேம்பாலத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்ட போது விபத்து. பான்சி கடை உரிமையாளரும் பைக் ரேஸில் ஈடுபட்ட மாணவரும் உயிரிழப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, தென்காசி போன்ற தென் மாவட்டங்களிலும் கனமழையால் தணிந்த வெப்பம். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உட்பட 9 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் நாளை மறுநாள் வரை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மழை தொடரும். சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுட்டுப் பிடிக்கப்பட்ட 3 பேருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடம் விசாரணை நடத்திய பின் நீதிபதி உத்தரவு. கல்லூரி மாணவர்களுக்கு பிப்ரவரிக்குள் லேப்டாப் விநியோகம் செய்ய தமிழக அரசு முடிவு என தகவல். நடப்பு கல்வியாண்டில் 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க திட்டம்.
சென்னையில் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டம். நெல்லை மாநகராட்சியில் குடிநீர் கட்டணம் 3 மடங்கு வரை உயர்வு. வணிக நிறுவனங்களுக்கு 900 ரூபாய் கட்டணம் வரை குடிநீர் கட்டணம் நிர்ணயம். சென்னை கண்ணகி நகரில் சுமார் 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பெண் குழந்தை. பெற்றோர் உட்பட 6 பேரை கைது செய்த காவல்துறை. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை தொடர்ந்து உயர்வு. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம். ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் வெகு சிறப்பாக நடந்த அன்னாபிஷேகம். கிலோ கணக்கில் சாதம், பழங்கள், காய்கறிகளை கொண்டு அலங்காரம் செய்து வழிபாடு. கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் ஏவுகணையை சோதனை செய்த அமெரிக்கா. ரஷ்யாவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் சோதனை மேற்கொண்டதால் பதற்றம். அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அணு ஆயுத சோதனைக்கு மீண்டும் தயாராகும் ரஷ்யா. சோதனைகளை தொடங்குவதற்கான திட்டங்களை தயாரிக்க அதிகாரிகளுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் உத்தரவு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கல்மேகி புயலால் 114 பேர் உயிரிழப்பு, 20 லட்சம் பேர் பாதிப்பு. நிலைமையை சமாளிக்க அவசர நிலையை அறிவித்தது அரசு. கமல்ஹாசன் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் நடிக்கும் ரஜினிகாந்த் 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி படம் வெளியாகும் என அறிவிப்பு.